எடப்பாடியார் ஆதரவாளர்களில் சிலர் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடியார் முயன்றார் என்றே வைத்துக் கொண்டாலும் அதிமுக ஆட்சி அமைக்கத்தானே அவர் பாடுபட்டார். மாறாக திமுக ஆட்சி அமைக்க அவர் ஒன்றும் முட்டுக் கொடுக்கவில்லையே என்கின்றனர். குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்று ஆளுநர் ஆசைப்பட்ட நிலையில் சி.வி. சண்முகத்தை சந்திக்க அவரது இல்லத்துக்கே முதல்வர் விஜய் வருகிறார். அவருக்கு முன்பே சோஃபா வருகிறது. இவையெல்லாம் ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். தனி கட்சி ஆரம்பித்துள்ள சசிகலாவை கட்சி பிரச்சனைக்குள் இழுத்து விட்டிருப்பதால் அதிமுக குழப்பம் அதீத குழப்பமாகி இருக்கிறது. ஆனா அந்த கூட்டத்தை கூட்டுற அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது. அந்த கூட்டத்தை கூட்டுற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. சிவசேனா கட்சியினுடைய அந்த வழக்கு, அந்த சுபாஷ் தேசாய் வழக்கின்படி பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இப்ப நியமிக்க முடியும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அதிமுக உட்கட்சி பூசல் உச்சத்தை தொட்டு இருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட எதிர்த்தரப்பினரை அவர்கள் வகித்து வந்த பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். எங்களிடம் விளக்கம் கேட்காமலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால் எடப்பாடியார் நடவடிக்கை செல்லாது என்று கூறியிருக்கிறார் சி.வி. சண்முகம். எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எங்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? இல்ல காரணம் நீக்கப்பட்டிருக்கிற பட்டியலில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த காரணத்துக்காக இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் செல்லாது. அதற்கு பதிலாக எடப்பாடியார் தரப்பு கட்சியின் கொறடாவாக யார் இருக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் தாங்களாகவே ஒரு கொறடாவை நியமித்துக் கொண்டனர். அது மட்டும் செல்லுமா என்று கேட்கிறது. கொறடாவை யார் நியமிக்கணும்னா கட்சியினுடைய தலைவர் தான் நியமிக்க முடியும். கட்சிங்கிறது என்னன்னா பேரண்ட் பாடி, அதாவது தாய் கட்சி. நாட் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பார்ட்டி தான் நியமிக்கும். பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி யாரு? மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி. எனவே அவர் கொறடாவை நியமிச்சிருக்கார். சிலர் சொல்றாங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கறனால நாங்க அப்படி நியமிக்க முடியாதுங்கிறது தான் சிவசேனா வழக்கு. சி.வி. சண்முகம் தரப்பு சாதிக் அலி வழக்கை மேற்கோள் காட்டினால், எடப்பாடியார் தரப்பு அந்த வழக்கு தேர்தல் சின்னம் தொடர்பானது. சுபாஷ் தேசாய் வெர்சஸ் மகாராஷ்டிரா கவர்னர் வழக்கில் விப் மஸ்ட் கம் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்று கூறப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கோரித்தான் அதிமுக போட்டியிட்டது. எனவே ஒன்று அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும், அல்லது களத்தில் யாரை எதிர்த்து போட்டியிட்டோமோ அந்த கட்சியை சட்டப்பேரவையிலும் எதிர்க்க வேண்டும். ஆனால் தாவேகாவுக்கு எதிராக வாக்குகளை பெற்றுவிட்டு தாவேகாவை ஆதரிப்பது என அதிமுகவின் ஒரு சாரார் முடிவெடுத்துள்ளது எப்படி சரியாக இருக்கும் என்று எடப்பாடியார் தரப்பு கேள்வி எழுப்புகிறது. அதற்கு சி.வி. சண்முகம் தரப்பு திமுகவுடன் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயன்றவர் எடப்பாடியார் என்று குற்றம் சாட்டுகிறது. எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். அதற்கு எடப்பாடியார் தரப்பு திமுகவுடன் ஒத்துழைத்து ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சி செய்யவில்லை, ஆனால் சி.வி. சண்முகம் தரப்புதான் அமைச்சர் பதவிகளை பெறுவதற்காக தாவேகாவுக்கு முட்டுக் கொடுக்கிறது என்கின்றனர். நேற்றைய தினமே தெளிவுபடுத்தியாச்சு. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு கேள்வி கேட்காதீங்க. அதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே எதிர்ப்புலதான் தோன்றுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி செய்வோம்? அதுக்கு வேற ஒன்றும் கிடைக்கல, வேற எந்த ஒரு காரணமும் கிடைக்கல. இப்படி காரணத்தை சொல்லி மக்களிடத்தில் ஒரு தவறான செய்தி சொல்லி, நிர்வாகிடத்தில் தவறான செய்தி சொல்லி, அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசையில சொல்லுகின்ற வார்த்தை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடையும் நாங்கள் எங்கள் கூட்டணியை தவிர்த்து வேற யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 100% திராவிட முன்னேற்ற பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எடப்பாடியார் ஆதரவாளர்களில் சிலர்
திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடியார் முயன்றார் என்றே வைத்துக் கொண்டாலும் அதிமுக ஆட்சி அமைக்கத்தானே அவர் பாடுபட்டார். மாறாக திமுக ஆட்சி அமைக்க அவர் ஒன்றும் முட்டுக் கொடுக்கவில்லையே என்கின்றனர். அதிமுகவை ஆளும் கட்சியாக்க எடப்பாடியார் பாடுபட்டால் முட்டுக் கொடுக்கும் துணை கட்சியாக்க பாடுபடுகிறார் சி.வி. சண்முகம் என்கின்றனர். குதிரை பேரம் நடந்துவிடக் கூடாது என்று ஆளுநர் ஆசைப்பட்ட நிலையில் சி.வி. சண்முகத்தை சந்திக்க அவரது இல்லத்துக்கே முதல்வர் விஜய் வருகிறார். அவருக்கு முன்பே சோஃபா வருகிறது. இவையெல்லாம் ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதற்கு சி.வி. சண்முகம் தரப்பு மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம் என்கிறது. இதற்கு மத்தியில் அதிருப்தி தலைவர்களில் ஒருவரான கே.சி. பழனிசாமி திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சியை அமைக்க வேலுமணியின் மகன், வீரமணியின் மகன் மற்றும் எடப்பாடியாரின் மகன் ஆகியோர் இணைந்து உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தது உண்மையா இல்லையா என்று பகீர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எஸ்.பி. வேலுமணி. நம்முடைய சின்னம்மா அவர்களையும் அந்த டிடிவி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்சி இணைங்க. சசிகலாவையும் தினகரனையும் நீக்குவதென 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு முடிவெடுத்த போது எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகமும் அதனை மனமாற ஆதரித்தனர். எடுப்பது காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியும் ஆட்சியும் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்றுதான் இவர்கள் நம்பி உங்களுடைய கேள்வி கேட்டோம். இவர்களை நம்பி இவர்களுடைய பொறுப்புகளை கொடுத்தோம். இவர்களை நம்பி நாங்கள் இருந்தோம். ஆனால் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, இவர்களால் இந்த கட்சிக்கும் ஆபத்தும் ஏற்படுகின்ற நிலை சூழ்நிலை உருவாகி விட்டதால் இன்றைக்கு இந்த நிலையை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆட்சி 5 ஆண்டு காலம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். தினகரன் நானும் தங்கமணி தான் இந்த அம்மாவில் 10 ஆண்டுகள் நீக்கிறாங்க. நீங்க வெளியே போய் கட்சி விட்டு சொன்னது நாங்க தான். இப்போது 9 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர் ஞானோதயம் ஏற்பட்டு அதிமுகவுக்கு சசிகலா வர வேண்டும் என்று கூறத் தொடங்கி உள்ளனர். மொத்தத்தில் நீதிமன்றத்தின் கதவை தட்டும் நிலைக்கு அதிமுக மீண்டும் தள்ளப்பட்டிருக்கிறது. தனி கட்சி ஆரம்பித்துள்ள சசிகலாவை கட்சி பிரச்சனைக்குள் இழுத்து விட்டிருப்பதால் அதிமுக குழப்பம் அதீத குழப்பமாகி இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக சந்திக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள் தொடர்பாக அந்த கட்சியின் ராஜ்யசபா உறுப்பினரும் வழக்கறிஞர்கள் பிரிவு செயலாளருமான இன்பதுரை தொலைபேசி மூலம் நமக்கு வழங்கிய பேட்டியை பார்ப்போம். சார் வணக்கம். அதாவது நேற்றைக்கு உங்களுடைய அந்த பிரஸ் மீட் கேட்டேன். அதுல நீங்க சுபாஷ் தேசாய் வெர்சஸ் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ கோட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அது தொடர்பா 3 கேள்வி இருக்கு. முதல்ல இந்த வழக்கு என்ன, ரெண்டாவது இந்த வழக்கு இப்ப இருக்கிற கான்டெக்ஸ்டுக்கு எப்படி பொருந்துகிறது, மூன்றாவது இந்த வழக்கின் தீர்ப்பு எடப்பாடியாருக்கு சாதகமான அம்சங்களை கொண்டதுன்னு நீங்க எதை வச்சு கருதுறீங்க? இது கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தாராளமா. அதாவது 1967 ஹரியானால இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் கயாலால் அப்படின்னு அவர் பேர். கயாலால் அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. 15 நாளுக்குள்ள 3 முறை இந்த கட்சி அதனுடைய எதிர்கட்சி அப்படி தொடர்ந்து இங்கேயும் அங்கேயுமா தாவி கொண்டிருந்தார். இது அதாவது ஒரு கட்சியோட சின்னத்துல போட்டியிட்டு அந்த கட்சியினுடைய கொள்கைக்கு விரோதமான, அந்த கொள்கைக்கு எதிரான எதிரணி எதிர்த்து போட்டியிட்ட கட்சிக்கு மாறுவது என்பது அரசியல் அந்த மக்களை வாக்களித்த மக்களை ஏமாற்றுவதற்கு சமம் அப்படின்னு நினைச்சு அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது இதெல்லாம் யோசிக்காம, இப்படி எல்லாம் வரும்னு யோசிக்காம அரசியலமைப்பு சட்டம் எதிர்பார்க்கல. எனவே இப்படி அங்கேயும் இங்கேயுமா மாறுறதான் ஆயாராம் காயாராம்னு அப்ப சொல்லுவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும். கரெக்ட். வந்தார் போனார் அப்படிங்கறத அது அர்த்தம். இப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகளை தடுக்கிறதுக்கு 10வது ஷெட்யூல்னு ஒண்ணு, 10வது அரசியலமைப்பு சட்டத்துல 10வது அட்டவணையில இந்த மாதிரி கட்சி தாவல் பண்றவங்களை தடை செய்யணும்
அப்படிங்கறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த தான் 10th ஷெட்யூல்ல அதை இணைச்சிருக்காங்க. 10th ஷெட்யூல்ல இணைச்சு இந்த மாதிரி கட்சி தாவ முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தடையை கொண்டு வரணும்னு நினைச்சு அரசியலமைப்பு சட்டத்துல இதை கொண்டு வந்தாங்க. இப்படி கட்சி டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்னு ப்ரொவிஷன் தடை சட்டம் தமிழ்ல சொன்னா. அந்த சட்டத்துல 10வது அட்டணையில என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டி அப்படின்னுங்கிறது பார்ட்டி மீன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் அ லெஜிஸ்லேட்டர் பார்ட்டி. அதாவது ஒரு ஒரு கட்சி அப்படிங்கிறது கட்சியோட தலைவர், அவருக்கு கீழே மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். இது ஒரு phase 1. phase 2 சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் பாராளுமன்ற கட்சி ஒண்ணு இருக்கும். ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மூன்றையும் கருத்துல கொள்ளும். ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி நிறைய இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த மூணு விஷயங்கள் பார்ப்பாங்க. அப்போ இந்த சட்டமன்ற கட்சி அப்படிங்கிறது, இப்ப நான் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், நான் நாடாளுமன்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற கட்சி உறுப்பினர், ஆஸ் வெல் அஸ் அதிமுகவுடைய உறுப்பினர். அதிமுக தான் என்ன நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கு. அப்போ இந்த 10th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, பார்ட்டி அப்படின்னா, பார்ட்டி கட்சிங்கிறது என்ன அப்படின்னா அது அரசியல் கட்சி. அதாவது அதிமுக என்னன்னா அதிமுக எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக என்று அர்த்தம் ஆகும். அப்போ நாட் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, அதாவது சட்டமன்ற குழு பார்ட்டின்னு இருக்கு இல்லையா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற குழு இருக்குல்ல, அது பார்ட்டி என்பது ஆகாது. இப்ப நாங்க 4 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம் தம்பிதுரை தலைமையில. அப்ப அந்த 4 பேரும் அதிமுக உடைய பாராளுமன்ற குழு தான் நாங்க. ஆனா நாங்களே பார்ட்டி ஆக மாட்டோம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த பார்ட்டிங்கிறத எதுக்காக அதை வரையறுத்தாங்கன்னா, பல பேர் இப்படி அங்க எங்கேயுமா மாறி, உதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அந்த தாய் கட்சிக்கு எதிராக திடீர்னு குழுமுவாங்க, நிறைய எண்ணிக்கையில ஒன்று கூடி, இனி நாங்க தான் முடிவெடுப்போம், நாங்களே சட்டமன்றத்துல எல்லாத்துக்கும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு தலைவர் கொறடான்னு அவங்களே தமக்கு தாமே தேர்ந்தெடுத்து கொண்டு இவ்வாறு செய்யக்கூடாதுங்கிறது தான் இதை கொண்டு வந்தாங்க. இது பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. கடைசியா வந்தது இந்த சிவசேனா வழக்கு, அதாவது சுபாஷ் தேசாய் வழக்கு. இந்த வழக்குல என்னன்னா, மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி பாஜகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சது. பிறகு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனியா ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அதுல அவங்க மற்ற எதிர்கட்சிகளோட சேர்ந்து ஒரு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்போ முதல்வரானார். ஆமா, ஏக்நாத் ஷிண்டே குழுவா ஒண்ணு பிரிஞ்சு அந்த உத்தவ் தாக்கரே தான் பார்ட்டியோட தலைவர், அந்த தாய் கழகத்தோட தலைவர். அப்ப அந்த சிவசேனா கட்சியில ஏக்நாத் ஷிண்டே தனியா பிரிஞ்சு போய் ஒரு அணியா செஞ்சு நான் தான் கட்சி அப்படின்னு ஒண்ணு அதை பாராளுமன்ற அங்க இருக்கிற சட்டமன்ற சபாநாயகர் அதை அங்கீகரிச்சிட்டார். இதுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன. உயர் நீதிமன்றத்துல ஏக்நாத் ஷிண்டே தான் கட்சி அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அதை எதிர்த்து அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, விப் மஸ்ட் கம் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா, அதாவது அரசியல் கட்சியில இருந்துதான் விப்பு வர முடியும், சட்டமன்ற கட்சிகளே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு அது ஆங்கிலத்திலே சொல்ற, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி cannot override the political party. அதாவது எந்த கட்சி உன்னை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி இருக்கிறதோ அந்த கட்சியோட நீ மேலானவன் அல்ல, நீ அதை ஓவர் ரைடு பண்ண முடியாதுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை என்ன, எடப்பாடியார் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அதிமுக, அவரு A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுத்து அவரு தான் அத்தரை சிக்னட்டரி. இந்திய தேர்தல் ஆணையம் அவரை பொதுச் செயலாளர்னு அங்கீகரிச்சிருக்கு. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் தான் இரட்டை இலை சின்னம் வழங்குவதற்கு உரித்தானவர், அவர் தான் அதுக்கு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. அவர் வழங்கிய சின்னத்தை பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தமக்குள் ஒரு குழு அமைத்து கொண்டு அந்த குழுவில நான் ஒருத்தர் தலைவர், நான் கொறடா என்று தமக்குள்ள அமைத்து கொண்டு அவர்களே ஒரு கட்சிக்கு மாறி ஓட்டு போடுவது என்பது அந்த சிவசேனா வழக்கில உச்ச நீதிமன்றம் காட்டிய நெறிமுறைகளுக்கு எதிரானது. எனவே அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு உள்ளாகிறார்கள். இப்போ 2 கேள்விகள் வருது. என்னன்னா, கொறடாவை யார் நியமிப்பது அப்படின்னா, சிவசேனாவில் அந்த வழக்கு வழிகாட்டுது. அதாவது சொல்லியிருக்காங்க, அதாவது விப் மஸ்ட் பி கம் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது தாய் கழகத்தில இருந்து தான் வரணும். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சட்டமன்ற குழு தலைவரா உதயநிதி ஸ்டாலினை பண்ணிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து கொண்டாரா? இல்ல. அந்த குழு கூட்டத்தை கூட்டியவர் அந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் தான் கூட்டி இவர் தலைவர், இவர் கொறடா என்று அனுப்பிச்சிருக்கார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில அப்படித்தான், கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படித்தான். அப்படி கட்சியுடைய தலைமை தான் கூடும்.
இப்போ அதிமுக எடப்பாடியார் தலைமையில கூடி அவர் தான் கட்சியோடைய ஜெனரல் செக்ரட்டரி. கூட்டம் கூடி அவர் தான் அந்த கூட்டத்தை கூட்ட முடியும். அதிமுக பைலா படி அதிமுக கூட்டத்தை கூட்டுறதுக்கான அதிகாரம், அதுக்கான உத்தரவிடுகிற அதிகாரம் வந்து பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்துல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அதுக்கான கையெழுத்து போட்டிருக்காரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப கூட்டும் அதிகாரம் அவருக்கு மட்டும் தானே இருக்கு. இப்ப குழுவா இப்ப ஏங்கி நேற்று வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்களே, அந்த அவங்க தாங்களே கூடி நாங்க எண்ணிக்கையில் அதிகம் இருக்கோம், நாங்க கூடி நாங்களே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டோம், நாங்களே ஒரு கொறடாவை நியமிக்கிறோங்கிறது தவறு, சிவசேனா வழக்குப்படி தவறு. அப்போ அவர் எப்படி அந்த கூட்டத்தை யார் கூட்டினா? அப்ப அந்த கூட்டத்தை கூட்டினாங்கல்ல, 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அதுல ஒரு தானே எடப்பாடி பழனிசாமி, அவரையும் அந்த கூட்டத்துக்கு அவங்க அழைச்சிருக்கணும்ல, நியாயம். இது ஒரு பக்கம் தர்க்க ரீதியா பேசிக்கலாம் விடுங்க. ஆனா அந்த கூட்டத்தை கூட்டுற அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது. அந்த கூட்டத்தை கூட்டுற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. சிவசேனா கட்சியினுடைய அந்த வழக்கு, அந்த சுபாஷ் தேசாய் வழக்கின்படி பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் விப்ப நியமிக்க முடியும். அதன்படி அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமிச்சுட்டார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்டர்னு அந்த பொறுப்பை எடுத்து அவர் எல்லா விப்பு, அவர் தான் விப்பு, அவர் தான் கொறடா, அவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அதிமுக விஜய் அரசு கொண்டு வரும் நம்பிக்கை தீர்மானத்துல எதிர்த்து வாக்களிக்கணும், அதை வாக்களிக்க தவறினா நீங்க கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு இந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் முறைப்படி இது பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸு கொடுத்துட்டார். அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு எனக்கு தெரியாது, நான் வந்து இவர் தலைமையிலான XRY தலைமையிலான கூட்டணி தான் இருப்பேன், அவர் உத்தரவை நான் உங்க உத்தரவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு அத்தனை சிக்னேட்டரி எடப்பாடி பழனிசாமி, கட்சியோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நியமித்த கொறடாவை தாண்டி யாரும் கொறடாவை நியமிக்க முடியாது. இதுதான் வழக்கு. சரி, ஆனால் அதை அப்படி மீற முடியாதுங்கிறீங்க. ஆனா மீறி இப்போ ஆதரிச்சு அவங்க முடிவெடுத்து அதை செயல்படுத்தி இருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன? இப்போ கொறடாவை என்ன ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொறடாவை நியமிச்சாச்சு, உடனே அதை சட்டமன்ற சபாநாயகர் அங்கீகரிக்கணும்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதுவும் தவறு. சட்டமன்ற விதிகள் அப்படி இல்லை. ஒரு கட்சி தன்னுடைய கொறடாவா ஒருவரை நியமிச்சு லெட்டர் கொடுத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அங்கீகரிக்கப்பட்டதா ஆயிரும். அதுக்கு நாங்கள் உங்களை கொறடா என்று ஏற்றுக்கொண்டுள்ளோம்னு எந்த சட்டசபை சபாநாயகரும் அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதெல்லாம் அரசியல். ஒரு கட்சியை உடைச்சு அதோட ஆதாயத்தை பெற்று அதன் மூலமா ஆட்சியை நிலைநிறுத்திக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுகிற அரசியல் தானே ஒழிய அங்கீகரிக்கணும் சபாநாயகருங்கிறது அவசியம் இல்லை. அப்போ இப்ப மாத்தி ஓட்டு போட்டாங்க, கிளியரா தெரிஞ்சுட்டு கண்ணு முன்னால இருக்கு, அது லைவ்ல போயிருக்கு. அப்ப அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், எங்க பொதுச் செயலாளர் நேற்று பேசினார், சபையிலே பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, இவ்வாறு வாக்களிப்பதற்கு இது கொள்கை முரண்பாடா, அல்லது இலங்கை தமிழர் பிரச்சனையா, அல்லது கச்சத்தீவு திரும்ப பெறணுங்கிற தீர்மானமா? அப்படி இல்ல. இது என்னன்னா ஒரு அரசு நம்பிக்கையை கோருது. அந்த அரசுக்கு எதிராக அந்த அரசு, அதாவது விஜய் போட்டியிடுகிறார், அந்த விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க போட்டாங்க. அதிமுக அரசு அமையணும் தானே இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க அந்த மக்கள். அப்ப அந்த எசன்ஸ், அந்த ஸ்பிரிட்டுக்கு எதிராக செயல்படும் போது அவங்க டிஸ்குவாலிபிகேஷன் ஆகுறாங்க. அப்போ ஓட்டு, ஆமா, அவங்க எழும்பி ஓட்டு போட்டாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா, அந்த அரசியல் கட்சி தலைவர், அதாவது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெட்டிஷனை கொடுக்கணும், ஒரு புகார் கொடுக்கணும். எப்படி நாங்க விப்பு வச்சு நாங்க கொடுத்தோம், எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க, எனவே இவங்க கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு ஆளாகிறார்கள், அவங்கள நீக்குங்கன்னு மனு கொடுக்கணும். அதை நேத்து அவர் கொடுத்திருக்காரு. அந்த மனு யார்கிட்ட கொடுக்கணும்? சபாநாயகர். அதை வந்து சபாநாயகர் கொடுக்கணும், சட்டமன்ற செயலாளர்கிட்ட கொடுக்கலாம். அது கொடுக்கப்பட்டிருக்கா? நேத்து கொடுத்தாச்சு, நேத்து சாயங்காலம் கொடுத்திருக்காரு. ஆனா சபாநாயகர் ஏற்பாரா? இப்ப இனிமேல் அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ வாங்க, இப்ப சபாநாயகருக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சபாநாயகருக்கு உள்ள அதிகாரங்கள், அதன்படி அவர் வந்து டிசைட் பண்ணுவாருன்னு. நேத்து கூட சபாநாயகர் வந்து ஒரே கட்சியில 2 பேரை பேச வைக்க முடியுமானா, சிலது மரபு. ஒரு கட்சியோட தலைவர் மட்டும் தான் பேச முடியும். இன்னொருத்தரை நீங்க எப்படி அவரை இன்னொருத்தரை திரு எஸ்பி வேலுமணியை பேச வச்சது தவறு. ஆனா அவர் சொல்றாரு அது எனக்குள்ள விருப்புரிமை அப்படின்னு சொல்ற. நான் கேக்குறேன், விருப்புரிமைங்கிறதுக்காக சட்டமன்றத்தினுடைய அந்த ஹால்ல ஒரு ஊஞ்சலை கட்டி அவர் ஆடுவாரா? ஆட முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு தான் அவர் கடைபிடிக்கணும். அந்த மரபுகளை மீறுவது, அதை யார் கேள்வி கேட்கிறாருன்னா, இப்ப நீதிமன்றங்கள் கேள்வி கேட்குங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. முந்தையெல்லாம் ஒரு சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகள்ல நீதிமன்றங்கள் பெரும்பாலும் தலையிடுவதில்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்களோட நடவடிக்கை அமையும் போது நீதிமன்றம் நிச்சயமா தலையிடும்.
அவர் பல்வேறு வழக்கு இருக்கு. அதுல கடைசியா வந்ததுதான் நான் சொன்ன சுபாஷ் தேசாய் வழக்கு. அவங்க அந்த 10வது அட்டவணைக்கு அரசியலமைப்பு சட்ட 10வது அட்டவணையில கட்சி தாவல் தடை சட்டம் எப்ப வரும்னு சொல்லியிருக்காங்களோ அது நடந்து, ஆனா அது தாவல் இல்லைன்னு ஒரு சபாநாயகர் முடிவெடுக்கும் போது நீதிமன்றம் நிச்சயமா அதுல தலையிடும். இப்போ நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப சபாநாயகர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, நான் பரிசீலனையில வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எவ்வளவு நாள் வைத்திருக்கலாங்கிறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கூட கொடுத்துட்டாங்க. 90 நாட்கள் வரைதான் அதிகமா வச்சிருக்க முடியும். இதற்கு இடையில இன்னொரு புதிய விளக்கத்தையும் நான் சொல்றேன். இப்போ இந்த இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவி நீக்கத்திற்கு ஆளாக வேண்டியவர்கள் அவங்க தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்க நிலையில இதுல இருந்து யாரும் அமைச்சரவே ஆக முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, அது அவ்வாறு அவர்கள் அமைச்சரா பதவி பிரமாணம் வைக்க கவர்னர் பண்ண முடியாது. கவர்னர் என்ன சொன்னார்னா, நான் குதிரை பேரத்தை தடுக்க நினைக்கிறேன், அதனாலதான் நம்பர்ஸ் சரியா இருக்கான்னு பாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொன்னார் இல்லையா? ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில உள்ள 47 உறுப்பினர்கள்ல ஒரு குழுவினர் தனியா இருக்க இடத்துல போய் ஒரு முதலமைச்சர் பார்த்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குதிரை பேரம் பண்ணதானே அங்க போனாரு. அவர் போயிருந்தா அதிமுக ஆதரவை கேட்கணும்னு அவர் நினைச்சிருந்தா எல்லா கட்சி தலைவரையும் பார்த்தாரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் இல்லையா? அந்த கடந்த 32 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா? முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் இல்லையா? அப்ப அவரை போய் பார்க்காம ஒரு குழுவை பார்த்ததோட நோக்கம் என்ன? அப்பட்டமா அது குதிரை பேரும். அப்போ கவர்னர் இதுல தலையிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்ற விதிகள்ல 9(9)ன்னு ஒண்ணு இருக்கு. 99 சட்டமன்ற விதிகள் 99(9)ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் போது அதுல அவ்வாறு வாக்களிப்பவர்கள், ஒரு கட்சிக்கு வாக்களிப்பவர்கள், அந்த நம்பிக்கைக்கு வாக்களிப்பவர்களுக்கு தனிப்பட்ட ஆதாயம் எதுவும் பெறக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அவ்வாறு இருந்தால், ஏன்னா PV நரசிம்மராவ் வழக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த சிபுசோரன் நினைக்கிறேன், அதுல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தண்டனையை கொடுத்திருக்கு, கிரிமினல் கோர்ட்டுக்கு போயிரும். அவ்வாறு அப்போ இப்ப இதுல என்ன பேரம் நடந்திருக்கணும் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, அமைச்சர் பதவி அவர் இருந்தா அப்போ அதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு. அப்போ இது கிரிமினல் வழக்கு தொடர்வதற்கான முகாந்திரமும் இதுல இருக்கு அப்படிங்கிறது ஒரு வழக்கறிஞரா என்னுடைய கருத்து. இல்ல இன்னொன்னு, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அம்சங்கள் தொடர்பாக சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்னு கட்சி தாவல் தடை சட்டத்திலே இருக்கு. அப்படின்னா இது தொடர்பா உங்களுக்கு பாதகமான, உங்கள் தரப்புக்கு பாதகமான ஒரு முடிவை சபாநாயகர் எடுத்தால் நீங்க கேஸுக்கே போக முடியும் இல்லையா? கோர்ட்டு கேஸ்ன்னு அப்படி இல்ல. அவரை 90 நாளைக்கு மேல வைத்திருந்தாலோ, இப்ப எதிர்த்து முடிவெடுத்தாலோ, எங்களுக்கு பாதகமான முடிவை எடுத்தால், அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் இதுல வராது அப்படின்னு அவர் முடிவெடுத்தா நிச்சயம் நீதிமன்றத்துக்கு போவோம். 90 நாள் வைத்திருந்தாலும் நாங்க நீதிமன்றத்திற்கு போவோம். அதுபோல இப்ப அவர்கள் என்னை பொறுத்தவரையில அந்த நேத்து வாக்களித்த நிமிஷத்துல இருந்து ஒரு நிமிஷம் கூட அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்க முடியாதுங்கிறது தான் சட்டம். ஆனா அது நடைமுறைக்கு வர்றதுக்கு தான் என்ன ப்ராசஸ் கேக்குறேன். நீங்க அடுத்த இந்த 90 நாள் வெயிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவீங்களா? அதாவது டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனடியா ஓடி வந்துட முடியாது, அதுக்கு பிரீத்திங் டைம் கொடுக்கணும். இப்ப நாங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அந்த நோட்டீஸ்ல விளக்கம் கேட்பாங்க. அவ்வாறு எதிர்த்து வாக்களித்தவர்கள், கொரோனா உத்தரவுக்கு மீறி வாக்களித்தவர்களுக்கு உங்களை பத்தி இப்படி ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அவங்க கேட்கறோம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுபடி அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு அதற்கு பிறகுதான் அவர் ஒரு முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுதான் இறுதி தீர்ப்பு இல்ல. சபாநாயகருடைய எல்லா தீர்ப்புகளும் நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டதுதான். அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல இது கடைசியா நீதிமன்றத்துக்கு தான் போய் சேரும் போல இருக்கு. நிச்சயம் நீதிமன்றத்துக்கு போகும். ஆனா கடந்த காலங்களில உள்ள சட்டங்களின் அடிப்படையில அதாவது இந்திய நாட்டுல எழுதப்பட்ட சட்டங்கள், அந்த சட்டங்கள் சில இடத்துல ஊமையாகி விடுகிற போது, சில விஷயங்களை பேசுவதற்கான அந்த சட்டங்கள் தெளிவாக இல்லாத போது நீதிமன்ற தீர்ப்புகள் வழிகாட்டுகின்றன. பிரசிடென்ஸ் அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையில சட்டத்துல எங்க இருக்கு இல்லைங்கிறதுக்காக அமைதியா இருந்துட முடியாது. உதாரணமா 164 கவர்னருக்கு ஒரு மந்திரியை நியமிக்கிற அதிகாரம் இருக்கு, ஆனா எடுக்கிற அதிகாரம் அவருக்கு இல்ல. ஆனா 163 ஆர்டிகல் 163ல அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த வழக்கு கூட நான் என்ன சொல்றேன், கவர்னர் நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்க, குதிரை பேரம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் நம்பர்கள்லாம் கேட்டேன்னு சொன்ன ஒருத்தர்
அங்க அந்த ஆபீஸ்க்குள்ள இறங்கி சோஃபா இறங்கி போகுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கவர்னர் எப்படி 163 இன்வோக் பண்ண மாட்டாரு, அவர் சாட்டிஸ்ஃபை எப்படி ஆவாரு அப்படிங்கிறது ஒரு சட்ட வினா, ஒரு வழக்கறிஞராக நான் உணர்றேன். கண்டிப்பா இதுல கவர்னர் இதுல பார்க்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பே ஒரு மோசடியான வாக்கெடுப்புங்கிறதா என்னுடைய கருத்து. சார் இல்ல ஃபைனலா ஒரு கொஸ்டின். இப்போ சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புல ஒன்று சொல்றாங்க, எடப்பாடியாருக்கு என்ன ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அதை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் எங்களுக்கு இருக்கிறார்கள், அதனால நாங்க பலம் வாய்ந்தவர்கள், அதனால இந்த விஷயத்துல எடப்பாடியார்லாம் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெர்ஷன் மீடியாக்கள் அவர்கள் தரப்பால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. நம்பர்ஸ் கூட இருக்குன்னு. அது தவறு. எப்படின்னா அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். 10th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா, லீடர் பார்ட்டிங்கிறது தாய் கட்சி தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது எடப்பாடியார் தலைமையில இருக்கு. அதனால லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி cannot override the பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது அந்த சுபாஷ் தேசாய் வழக்கு, அதாவது சிவசேனா வழக்குல தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நாங்க 4 உறுப்பினர்கள் அங்க இருக்கோம். இப்ப நாங்க 4 பேரும் ஒரு குழுவா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்களை அனுப்பிச்சிருக்கிறதே அவர்தான். ஆமா. இப்ப என்ன யார் தேர்ந்தெடுத்தா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கள ஓட்டு போட சொல்லி சொன்னது யாரு? ஜெனரல் செக்ரட்டரி. அவர் ஓட்டு போட்ட சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? அதிமுகங்கிற இரட்டை இலை சின்னத்தை பெற்று அதை காட்டிதான் ஓட்டு போட்டு வந்தாங்க. அதனால இந்த எசன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் அதிமுகங்கிறது கடைசி வரை நிற்கணும். அதனால கடைசியா சொல்றேன், கட்சிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது எடப்பாடியார் தலைமையில இருக்கும். அது பேரு அது தாயை தாண்டி பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள்ங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அண்ட் பார்லிமெண்டரி பார்ட்டி. இந்த ரெண்டும் தாய் கழகத்துக்கு எதிரானது அல்ல. தாய் அமைப்புக்கு எதிரான, தாய் அமைப்பை ஒருபோதும் தாண்ட முடியாது. இந்த எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிறதெல்லாம் தவறானது, அதெல்லாம் தாண்டிடுச்சு. நேற்று கூட ஒரு லீகல் ஒப்பீனியன் இருக்குன்னு அவங்க தரப்புல ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். சாதிக்கலி வழக்கு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. சாதிக்கலி வழக்குங்கிறது 1972 வந்தது. அது எந்த கட்சிக்கு சிம்பலை, ஒரு கட்சி ரெண்டா உடையும் போது யாருக்கு சிம்பலை கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமானது. பழைய காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் உருவாகும் போது அவ போடப்பட்ட வழக்கு, அதுல கொடுத்த தீர்ப்பு தான் சாதிக்கலி தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றது ஒரு பலவீனமான சட்ட கருத்துரையை பெற்று அவங்க செயல்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது இப்ப இருக்க கான்டெக்ஸ்டுக்கு பொருந்தாதா? இந்த சற்றும் பொருந்தா. அதாவது 2 வழக்குகள். ஒண்ணு சாதிக்கலி வழக்கு அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள் பற்றியது. நான் சொல்ற சுபாஷ் தேசாய் வழக்குங்கிறது விப்பை யார் நியமிக்கிறதுங்கிறது சம்பந்தமா. அதனால இதுதான் இந்த வழக்கு தான் இப்ப தற்போது உள்ள நிலைக்கு பொருந்தும். அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்ப சி.வி. சண்முகம் தரப்புல விப்பா விஜயபாஸ்கர் அவர்களை நியமிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி ஒரு விப்பே அவர்களால் நியமிக்க முடியாது, அதுவே தப்புங்கிறப்போ அந்த கொறடா உத்தரவு எந்த விதத்துல கட்டுப்படுத்தாது? கொறடா உத்தரவு அப்படிங்கறது எடப்பாடியார் தரப்பை சார்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்திருக்கிற கொறடா உத்தரவு மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. ஆமா. அவரு இப்போ அவங்க மொத்தத்துல ஒரு கூட்டத்தை கூட்டுவதே அவங்க கட்சி தாவலுக்கான நோக்கத்தை காட்டுகிறது. அதுவே அப்பன்ஸ் ஆரம்பமாயிருது. அந்த பாயிண்ட்ல, அந்த புள்ளியில இருந்து அவருடைய தவறுகள் ஆரம்பமாயிருது. அந்த கூட்டத்தை கூட்டினாங்கிறதே கட்சி தாவலுக்கு அடிப்படை தான். ரெண்டாவது, எந்த நோக்கம், என்ன நோக்கத்துல அந்த கூட்டத்தை கூட்டினாங்க அப்படிங்கிறத பாக்கணும். கட்சி தாவுறதுக்காக தான் கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கொறடாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காங்க, அது 2வது தவறு. 3வது, அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு டாக்குமெண்ட், அவங்களுக்கு எதிரான டாக்குமெண்ட். எப்படி கொடுக்க முடியும்? கட்சி தலைவர் தான், அதாவது தாய் அமைப்புடைய தலைவர் தான், ஜெனரல் செக்ரட்டரி தான் விப்பை நியமிக்க முடியுங்கிற போது தமக்கு தாமே கூடி ஒரு விப்பை நியமிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுறது தவறு, அதுல அவங்க நிர்வாகி எடுத்தது தவறு. அதுக்கு அடுத்தது அதுல ஒரு டாக்குமெண்டா ஒரு நோட்டீஸ் வேற கொடுக்குறாங்க, நான் தான் கொறடான்னு. அப்ப இது எல்லாம் மொத்தமா அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கத்தியை அவர்களுக்கு மேல தொங்க விட்டுருக்கு. மிக்க நன்றி இன்பதுரை சார். நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட ரீதியான நுணுக்கங்களை எளிமையா புரியுறபடி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.